எவ்வளவு தரைக்குறைவாக நடத்தினேன் என்பது உனக்கு புரியாது ருக்கையா பேகம். நான் தேவையில்லாமல் அவர் மீது சந்தேகப்பட்டு அவர் கற்பை கேள்விக்குறியாக்கிவிட்டு அவரது அண்ணனோடு அவரை சேர்த்து எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது ருக்கையா. ஆதாப் ஷென்ஷா. ஆதாப் ருக்கையா. தாங்கள் என்னை அழைத்தீர்களா ஷென்ஷா? ஆம் சலிமா பேகம், உங்கள் உதவி எனக்கு இப்போது தேவைப்படுகிறது. நான் எதை பற்றியும் யோசிக்காமல் ஜோதா பேகத்தின் இதயத்தை காயப்படுத்தி விட்டேன், வேதனைக்குள்ளாக்கி விட்டேன். வீண்பழி சுமத்தியோடு அல்லாமல் சென்று விடும்படி கட்டளையும் விட்டு விட்டேன். தண்டனை அளித்தது அவருக்குத்தான், ஆனால் அதன் பலியை நான் அனுபவிக்கிறேன். நான் அறிவேன் ஷென்ஷா, மன்னிப்பு கோருகிறேன். நீங்கள் ஜோதாவுடன் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்று நான் நன்றாக அறிவேன். இன்னென்றும் அறிவேன் தாங்கள் ஜோதாவை மனதார விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் தாங்கள் இன்று இவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள். அப்படி என்றால் இந்த வழி தீர ஒரு வழியை கூறுங்கள். எப்போதும் சரியான வழியை கூறுவீர்கள், அதே போல் எப்போதும் எனக்கு ஒரு தீர்வை கூறுங்கள். மன்னிங்கள் ஷென்ஷா, இந்த விவகாரத்தில் என்னால் தங்களுக்கு எந்த உதவியும் செய்ய இயலாது. கணவர் மனைவி இருவராக இருப்பினும் ஒருவராகவே ஆவார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையில் யாராலும் வர இயலாது. யாரும் இடம் பெறவும் முடியாது, இடையில் நிற்கவும் முடியாது. இது போன்ற சங்கடங்களை அவர்கள் இருவர் மட்டுமே தீர்த்துக் கொள்ள முடியும், வேறு யாராலும் முடியாது ஷென்ஷா. இந்த வலியை அளித்ததும் நீங்கள் தான், இப்போது அனுபவிப்பதும் நீங்கள் தான் ஷென்ஷா. அதை தாங்கள் தான் தீர்க்க முடியுமே தவிர வேற யாராலும் முடியாது. ஷென்ஷா, உறவுகளில் சண்டை சச்சரவுகள் சகஜம். சில நேரங்களில் தவறுகள் செய்ய மனிதனை சூழ்நிலை தள்ளிவிடுகிறது. சந்தேகங்கள் வர தாங்களே காரணமானீர்கள். அதற்கு இடம் கொடுத்த தாங்கள் தான் அதனை போக்க வேண்டும் ஷென்ஷா. தாங்கள் ஜோதா பேகத்தை நேருக்கு நேர் சந்தித்தே ஆக வேண்டும். தங்கள் மனதில் உள்ளதை தாங்கள் தான் அவரிடம் கூற வேண்டும். எனக்கு நன்றாக தெரியும் ஜோதா பேகம் இந்த சூழ்நிலையில் கவலையாக இருப்பார். தங்கள் சந்தேகம் என்னும் ஈட்டி அவர் இதயத்தை பிளந்து விட்டது. தங்கள் மீது கோபத்துடனும் இருக்கலாம். இதற்காகத்தான் அவர் யாரிடமும் கூறாமல் இங்கிருந்து சென்று விட்டார் ஷென்ஷா. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஷென்ஷா, உங்கள் சூழ்நிலையை அவர் நிச்சயமாக புரிந்து கொள்வார். உங்களை மன்னிக்கவும் செய்வார். இப்போது உங்கள் துணை அவருக்கு மிகவும் அவசியம் ஷென்ஷா. தங்களால் மட்டும்தான் அவரை இங்கு மீண்டும் அழைத்து வர முடியும். சரியாக கூறினீர்கள். காயப்படுத்தியது நான் தான், அதனால் நான் தான் மருந்து போட வேண்டும் என்கிறீர்கள். மாளிகையை விட்டு ஜோதாவை தான் சென்றிருக்கிறார்.